பாராளுமன்றம் நாடாளுமன்றம் ஆரம்பித்த நாட்களில் இருந்து பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சி, எதிர்கட்சி எடுத்து ஆளுங்கட்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது நேடம் அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் பார்த்தீங்கன்னா அமளியில் ஈடுபட்டே தான் இருக்காங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து செக்யூரிட்டி தான் ஏற்படணும். அதாவது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் நடக்கும்போது வந்து செக்யூரிட்டி, அதாவது அமளியில் ஈடுபடாத மாதிரி செக்யூரிட்டி ஏற்படுத்தினா மட்டுமே இதை தடுக்க முடியும். அது நண்டியும் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு மசோதா நிறைவேற்றணும்னா அதில் வந்து நிலைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அந்த குறைகளை வந்து பேசினா மட்டும்தான் முடிக்க முடியும். ஒரு சைடாக இருந்துக்கிட்டு அமளி பண்ணுனா அந்த மசோதா முடக்க மட்டும்தான் முடியுமே தவிர்த்து அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நாடாளுமன்றம் வந்து எப்பவும் போல் நடக்கணும். நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பான பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை இயற்றுவதற்கு மக்களுக்கான ஒரு பணி செய்திருக்காங்க பாராளுமன்றம் இருக்குது, சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட அரசில் பார்த்தீங்கன்னா வந்து சில மாநில முதல்வராக இருக்கட்டும், வசுந்தராஜா இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேச முதல்வராக இருக்கட்டும், அவங்க மேலே ஊழல் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு ஒற்றை காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்றம் முடக்குவது என்பது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு பண்ண மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக தான் நாங்கள் பார்க்குறோம், சரிங்களா. கட்சியும் சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சேர்ந்து செய்யலாம். அந்த கட்சி தான் இல்லை, ரெண்டு கட்சியுமே சேர்ந்து தான் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அது நீங்கள் வந்தால் மட்டும் ஏன் அவங்க வந்தாலும் செய்யலாம். நம்மளோட இது வரி வந்து நமக்கே வர மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அதில் இருக்க மாட்டேங்குது பொதுவாக. இதே வந்து மக்கள் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டுறாங்க அவங்க. அது அவங்களோட டிஸ்கஷன் தான் நடக்குதே தவிர அங்கே மக்களை பற்றின ஒரு டிஸ்கஷன் அங்கே நடக்க மாட்டேங்குது.